அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக உறங்கிக் கொண்டிருப்பேன். எனது கால்கள் அவர்களுடைய முகத்திற்கு நேராக இருக்கும். அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது தமது விரலால் எனது காலில் குத்துவார்கள். உடனே நான் கால்களை மடக்கிக் கொள்வேன். அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுந்த பிறகு நான் எனது கால்களை நீட்டிக் கொள்வேன் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 513. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் 3 வகையான பாடங்களை நமக்கு சொல்லுகிறது. முதலாவதாக, ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் அவருக்கு முன்பாக படுத்து கொண்டிருப்பது பாவம் என்பது போன்ற நம்பிக்கை முஸ்லிம்களிடையே பரவி கிடக்கிறது. இது ஒரு மூட நம்பிக்கை என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம். ஒலுவுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டால், அல்லது ஒலுவுடன் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆணை தொட்டால் ஒலு முறிந்துவிடும் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதுவும் ஒரு மூட நம்பிக்கை என்பதை தொழுது கொண்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலில் குத்தி இருக்கிறார்கள் என்ற வாசகத்தின் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக நாம் இந்த ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், அல்லாஹுவின் தூதராகவும் அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதியாகவும் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எந்த அளவிற்கு எளிமையாக இருந்தது என்பதுதான். ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மற்றவர் படுத்து கொண்டிருந்தால், படுத்து கொண்டிருப்பவர் கால்களை மடக்கினால்தான் தொழுது கொண்டிருப்பவரால் சஜிதா செய்யவே முடியும் என்ற அளவிற்கு அவர்களுடைய வீடு மிகச் சிறியதாக இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு பாடமாக சொல்லுகிறது. அல்லாஹுவின் நாட்டப்படி ஒருவருக்கு எளிமையான வாழ்வு கிடைத்திருக்கிறது என்றால் அதை அவர் பொருந்திக் கொள்ள வேண்டுமே தவிர குறை கூறக்கூடாது. அல்லாஹுவின் அருளால் விசாலமான வாழ்வு கிடைத்தால் அதை அனுபவிப்பதில் இஸ்லாத்தின் பார்வையில் எந்த குற்றமும் இல்லை. அதே நேரத்தில் எளிமையான வாழ்வு கிடைத்து விட்டதே என்பதற்காக அழுது புலம்பி அங்கலாய்ப்பது நல்லதல்ல. ஏனெனில் அல்லாஹுவின் தூதர் அவர்களே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய 3வது பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.